நீங்க ஒரு காலேஜ்ல ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. நீங்க இன்டர்ன்ஷிப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, முக்கியமான 3 டிப்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரை பண்ற கம்பெனிய டிசைட் பண்ணுங்க. எப்பொழுதுமே பெரிய சைஸ் கம்பெனிக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா, அங்க அதிகமான பேரு வேலை செய்யறதுக்காக இருப்பாங்க. அத விட்டுட்டு ஸ்டார்ட் அப் இல்ல மிட் சைஸ் கம்பெனிக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, அங்க வொர்க் அதிகமா இருக்கும். ஆனா, வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் ஃபோரம்க்கு அதிகமான ஃபோக்கஸ் குடுக்காதீங்க. கார்ப்பரேட் ஃபோரம் என்னென்ன ஃபோரம்னா உங்க ரிலேட்டடான இண்டஸ்ட்ரிக்கு நடக்குதோ, அந்த ஃபோரம்ல போயிட்டு நீங்க பிட்ச் இன் பண்ணுங்க. உங்களோட ப்ரொஃபைல பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு தேவைன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட நெட்வொர்க்க யூஸ் பண்ணுங்க. 2 நெட்வொர்க்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணா LinkedIn சொல்லுவேன். LinkedIn மூலியமா எந்த HR இல்ல எந்த கம்பெனிக்குள்ள உள்ள ஸ்பெசிபிக் பெர்சனுக்கு நீங்க கனெக்ட் பண்ணி உங்களோட ரெக்வெஸ்ட்ட நீங்க சென்ட் பண்ணலாம். 2வது நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, உங்களோட சீனியரோட நெட்வொர்க் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, உங்களோட சீனியர் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் பண்ண இடத்திலேயே நீங்க ஒரு நெட்வொர்க்க பில்ட் பண்ணி உங்களுக்கும் அங்க இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.